என்ன கீதா, ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க. என்ன பண்ணலான்னு இருக்க? காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரே ஆட்டம் தான் போட போறியா? இல்ல கொஞ்ச நேரமாச்சும் படிக்க போறியா? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, காலையில இருந்து ஆட்டம் போட போறியான்னு சொல்லிட்டு. கண்டிப்பா காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் ஆட்டம் மட்டும்தான் போட போறேன். நீ காலையில இருந்து ஆட்டம் போடு, யாரும் உன்னை வேணான்னு சொல்லல. ஆனா ஒரு 10 நிமிஷம் மட்டும் எனக்காக படி. அதுவும் தமிழ் ஒரு பெரிய மொழி, அதை நினைச்சாலே எனக்கே பயமா இருக்கு. நீ என்னதான் பண்ற? இன்னும் கூட உனக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரியல, தமிழ் எழுத்தெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அது எதுக்காச்சும் ஒரு தீர்வு இருக்கா இந்த லீவ்ல எல்லா எழுத்தையும் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு? என்ன இங்கே ஒரே காரசாரமாக ஓடிக்கிட்டு இருக்கு? வாங்க மேம், எங்க அம்மா லீவுல கூட படிக்கணும் சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க மேம், லீவ் விட்டாங்கன்றதுக்கு ஒரேடியா விளையாடிக்கிட்டே இருந்தா எப்படி? அம்மா சொல்கிறதும் சரிதானம்மா. இந்த லீவில் டெய்லி 10 நிமிஷம் நீ செலவு பண்ணால் போதும். தமிழை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் உன்னால் எழுதவும் பேசவும் முடியும். அப்படியா சொல்றீங்க? கண்டிப்பா அந்த ஆன்லைன் கிளாஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் இவ்வளவு சேர்த்து விட்டுறேன். என்னது, இந்த லீவ்லயும் ஆன்லைன் கிளாஸா? என்னால போக முடியாது. ஆன்லைன் கிளாஸ்லாம் இல்லை, இது வாட்ஸ்அப் கிளாஸ் தான். நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில இருந்தே படிக்கலாம். என்னது, வீட்ல இருந்தே படிக்கலாமா? கண்டிப்பா, அப்ப எனக்கு அதை சொல்லுங்க மேம், நானும் சேர்ந்துக்கிறேன். ஆமாம், வீட்டில் இருந்த மாதிரியே 10 நிமிஷம் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து ஒரு பேஜ் முடிச்சினா போதும். இந்த லீவில் அந்த புக்கை ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓ அப்படியா? அப்பனா நிறைய செலவாகும் போல இருக்கே. செலவுலாம் பெருசாக இல்லை, வெறும் 350 தான், 350 தான் இந்த கோர்ஸுக்கான ஃபீஸே. நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலயமா புக்கை அமுச்சிருவாங்க. அந்த புக்கை ப்ராக்டிஸ் பண்ணி மேம்க்கு அமுச்சிங்கன்னா அவங்க டெய்லி கரெக்ஷன் பண்ணி ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் உங்களுக்கு அப்பயே கைடன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடச்சிரும். ஓ, சர்டிபிகேட்லாம் தராங்களா? அப்பனா கண்டிப்பா அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கையாவும் இருக்கும் தானே. கண்டிப்பா அந்த வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க, நான் இன்னைக்கே அவளை இதுல சேர்த்து விட்டுறேன். ஹே ஜாலி, நான் எங்கே வெளியே போக வேண்டாம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் படிச்சா போதும், மேம் கூட பேசலாம், சர்டிபிகேட்டும் கிடைக்கும். ஜாலி.